செய்தாலோ ஏது செய்தாலோ என்று ஒன்றுமே புரியவில்லை. எங்கு சென்றார்களோ என்று தெரியவில்லை. ஐயோ ஆமா நல்லா என்னம்மா யாரும் கவலைப்படுறீங்க. அவ யாரு? பத்மாவதி யாரு? உங்களுடைய மகள். மகள் தான் என்னுடைய மகள். பெத்தெடுத்ததான் தாய் இல்லை, வளர்ப்பு தாய் ஒரு தாய் புத்தி வந்துருக்கப்பா. சொல்லுமா சொல்லுமா. வாங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று தெரியுமா? என்ன? நம்மளுடைய மகள் இருக்கிறாளா பத்மாவதி, பத்மாவதிக்கு திருமணம் செய்யலாம் பார்த்தேன். அப்படியா? மகிழ்ச்சியான விஷயமாச்சே. எனக்கு எந்த நாட்டு சேர்ந்தவர் தெரியுமா? நான் மாப்பிள்ளலாம் கூட பார்த்துட்டேன். அவர் பேச மாட்டாரு, கொல்ல மாட்டாரு, ஏற்று உட்காந்து சாட மாட்டாரு. அது மத்தபடியே பத்துன்னு சோப்பு போட்டாலும் நம்மதான் போட்டோம், குளிக்க வைக்கணும் நம்மதான் குளிக்க வைக்கணும், சிந்தி விட்டாலும் நம்மதான் சிந்தி விடணும். அவரு அதெல்லாம் போக மாட்டாரு. அது மட்டும் இல்ல, நீ எந்த சொன்னாலும் திருப்பி ஒரு சொல்ல கூட சொல்ல மாட்டாரு ஐயா. நல்லவாமே ஒரு கொசுல கேட்க மாட்டாரு. நல்ல மாப்பிள்ளை உண்மைக்கு அப்படியே வாங்க. அப்பேற்பட்ட மாப்பிள்ளை என்ன தெரியுமா? பதிவதராபுரிய நாடு, ராஜேந்திர மன்னன் அவனுடைய மகன் சிவமணியா. சிவமணியா இறந்து போய் கிடந்தா அவனுக்கு தான் போன. ரொம்ப நல்லதா சொல்லி. எப்பேற்பட்ட மாப்பிள்ளை பார்த்திருக்கிறேன், எப்பேற்பட்ட காணை இது. நம்முடைய மகளுக்கு பொருத்தமான மகன். அப்பேற்பட்ட மகனை கட்டி வைங்க. இந்த நாட்டுல பேர் பாதி நாடும் 10,000 ரூபாய் பொருட்கள் மனசாட்சியிலே கிடையாது. இப்பேற்பட்ட பாதகத்தை செய்ய நினைக்கின்றார். நினைப்பேன் யாராவது ஒரு செய்வார்களா? ஒத்துப்பே மாட்டியா? ஒத்துப்பீங்களோ? என்ன கத்திய குட்டிக்கிட்டு போடுவாங்க. லாஸ்ட் காலத்துல புத்தத்து போடாதான் அவ்வளவு ரூபாய்க்கா புத்தகம் வந்து விஷயம். எனக்கு கட்டுப்பியா கட்டிக்க மாட்டியா? நல்லா புத்திரியா எனக்கு இப்போது என்ன தெரியுமா? வேற ஒரு மாநிலத்துல பாருங்க, இந்த திருமணத்துக்கு ஒப்புக்கொண்டு வர வேண்டும். ஒத்து பேசபடி எப்படியோ வசந்தரா ஒன்னு அவரை கூட நான் ஆயிரம். என்ன ஐயோ காருக்கு போகல என்ன பஸ் போட்டுறா போதும். 1,000 கூட வேணும். திருமணத்திற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன். எப்பேற்பட்ட மாப்பிள்ளை இன்னும் ஒரு அழகானது. 10 சோழருக்கு நம்ம ஓட்டு வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் குளுக்கோஸ் கட்டிப்பே கட்டிக்க மாட்டியா? அல்லா தாலிய அல்லா தாலிய அல்லா தாலிய கட்டி கொடுக்க கொடுக்க மாட்டியா? சொல்லுங்க என்ன கட்டிக்கா கட்டிப்பா முன்ன கட்டிக்கிட்டா எப்படி கேட்கலாம்? கட்டிக்கா கட்டிக்க மாட்டேன்னா உன்னதான் கட்டிக்க போட்டு சரியாதா? மாறிங்க வா
இப்போது எங்க செல்ல வேண்டும்? எங்க செல்ல வேண்டும்? உன்னுடைய மகள் பத்மாவதி செல்ல வேண்டும். செல்ல வேண்டும். சென்று இந்த திருமணத்திற்கு சம்மதம் பெற்று வர எனக்கு கொஞ்சம் வழி விடுங்க. என்னால யாரும் தப்பு கொஞ்சம் எப்படி இருக்க போறது? அதற்காக என் மகனிடத்தில் நான் சம்மதம் பெற வேண்டும். யாருக்கு இந்த நிலைமை அவன் முகத்தில் நான் எப்படி விழிப்பேன்? இதை நான் எப்படி அவரிடத்தில் சொல்வேன்? இறைவா, மயக்கம் எனது எப்படி
தாமரை போல் இருக்க வேண்டிய உங்களுடைய முகம் இன்றைய தினம் வாடி வடங்கி கதிரவித்து இருக்கக்கூடிய காரணம் என்னப்பா? நான் எப்படி உன்னிடத்தில் சொல்வது என்று ஒன்றுமே உன் சிற்றனை இருக்கின்றாரே பெரிய சோதனை ஏற்படுத்தி என்னப்பா சொல்றீங்க? சொல்ல வார்த்தை புரியலையப்பா. என்னப்பா நடந்தது? உன் வாழ்க்கையில் இப்படி எல்லாமே அனுபவிக்க வேண்டும் என்று அந்த இறைவன் எழுதி வைத்து விட்டான். என்னப்பா சொல்றீங்க? உனக்கு மாப்பிள்ளை பார்த்து இருக்கின்றாளா? அப்பா மாப்பிள்ளை பார்த்திருப்பது சந்தோஷமான செய்திதானப்பா. என்னை பெற்றெடுத்த தாய் இருந்தால் கூட எனக்கு காலகாலத்தில் ஒரு ஆடவனை பார்த்து திருமணம் செய்வதற்கு நான் ஏற்பாடு செய்திருக்க மாட்டேன். என்னுடைய சிற்றனை எனக்காக திருமணம் செய்து வைப்பதற்காக மாப்பிள்ளை பார்த்திருக்காரு என்றால் அது எவ்வளவு ஒரு சந்தோஷமான செய்தி. அதற்காக ஏனப்பா நீங்க மன வருத்தப்படுறீங்க? அப்பா எனக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர் அப்பா? அவர் அழகா இருப்பாரா? அவர் கருப்பா இருப்பாரா? கருப்பா இருப்பாரா? எப்படிப்பா இருப்பாரு? அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? அவர் எந்த ஊரை சேர்ந்தவர்? சொல்லுங்களப்பா. அவர் பேர் என்னப்பா? பத்மாவதி மதிவதனாபுரை நாட்டை ஆண்டு வந்து இருந்த ராஜேந்திர மன்னன் சிவமணி என்பவன் 8:30 மணிக்கு சனிக்கிழமை இறந்து விட்டானாம். என்னுடைய வாழ்வில் சந்தோஷம் என்பதே எனக்கு காணவில்லையப்பா. பிறந்த போது என் தாய் முகத்தை பார்க்காமல் வாழ்ந்த பாவியப்பா. நான் போகின்ற இடத்திலாவது சந்தோஷமாக வாழலாம் என்று நினைத்தேனே. எங்கோ விழுகின்ற இடி என் தலை மீது விழுந்து அப்பா. இந்த உலகத்தில் பெண்ணாகவே பிறந்தேனா அப்பா. எப்படியெல்லாம் உன்னை வாழ வைக்க வேண்டும் நான் ஆசைப்பட்டு இருந்தேன் அம்மா. பூ வைத்து பொட்டு வைத்து மங்களகரமாக வாழ்வாய் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். இப்படி ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டேன். பெண்களுக்கு தாய் என் நண்பருமான இன்னொரு இந்த இடத்தில் ஏறி வந்த உடனே எனக்கு நினைவு வருது. சத்யா நாடகம் கற்றுக் கொடுப்பது எந்த வேடமாக இருந்தாலும் எப்படியெல்லாம் சொல்கிறேனே அது ஏற்று நடிக்கக்கூடியவர்கள்.
அவர் விண்ணுலகம் சேர்ந்து மறைந்திருந்தால் அவர் அங்கே சொர்க்கலோகத்தில் நல்ல முறையாக வாழ்வார். அப்படித்தான் அந்த இறைவன் வைக்க வேண்டும். ஆகிறார் இதே கிராமத்தைச் சேர்ந்த மோகன் என்பவர் இதோ பத்மாவதி நடித்துக் கொண்டிருக்கின்ற கார்த்திக் அவர்களை பாராட்டி தாய் வீட்டு சீதனமாக ladies அப்பா, நான் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று என் மனதில் மனக்கோட்டை கட்டி வைத்திருந்தேன். ஆனால் நான் கட்டி வைத்திருந்த மனக்கோட்டை அடித்துமே இடிந்து மண்கோட்டை ஆகிவிட்டது அப்பா. என் வாழ்வில் இப்பேற்பட்ட சோதனைகளை வந்து சேர வேண்டும் நினைக்கவில்லை அப்பா. அப்பா, இதற்கா பிறந்தேனா? அப்பா, இதற்கா வளர்ந்தேனா? பாவியன் வாழ்க்கையிலே ஒரு புயல் வந்து வீசியதா? ஒரு புயல் வந்து வீசியதா? அப்பா, இங்க பாருங்கள் அப்பா, ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் பெண்களுக்கெல்லாம் திருமணம் எப்படி எல்லாம் நடக்க வேண்டும் தெரியுமா? அழகாக திருமணம் நடக்க வேண்டும். ஆனா இன்னும் நாட்டுக்கு நாடு மகாநாடு பொன்னாடாக விளங்கக்கூடிய இன்னும் மதியூர் கிராமத்திலே வசிக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள் எஸ் குமார், எஸ் அன்பு, எஸ் மதிவாணன், எம் வெங்கடேசன், டி கருணாகரன், எம் ராஜேந்திரன், இ மோகன் இவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எங்கள் நாடக மன்றத்தின் ஆசிரியரும் உரிமையாளருமாக விளங்கக்கூடிய முத்து அவர்களுக்கு 200 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அந்த 200 ரூபாய் காலையில் எனக்கு தரவில்லை என்றால் இவர் அடி வாங்குவார். பாருங்களப்பா, ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் பிறந்த பெண்ணாக பிறந்து விட்டு புகுந்து விட்டு போகும்போது தாய் வீட்டு சீதனத்தை எல்லாம் கொண்டு போவானப்பா. ஆனால் இந்த பாவிக்கு உடன் பிறந்த அண்ணனோ தம்பியோ யாருமே தெரியாதப்பா. அவங்க இருக்கும்போது நான் இப்போது பிறந்து விட்டு புகுந்து வீட்டுக்கு போகிறேனப்பா. நான் போகின்ற நேரத்திலே ஒரு நேரம் நான் அங்கு இருந்து விட்டால்
நான் இருந்து விட்ட பிறகு என்னுடைய பெண்மகப்பட்டது வாழப்படையில் வைத்து அங்கு இருக்கின்ற பெண்கள் எல்லாம் கூடி அழுது கொண்டிருப்பாரப்பா. அப்படி கூடி அழுது கொண்டிருக்கின்ற வேளையிலே அந்த கூட்டத்தில் ஒரு பெண்ணானவள் எழுந்து கேட்பாளாம், பொழுதோ அது சார்ந்து விட்டது, ஏன் இந்த பிணத்தை எடுக்கவில்லை என்று கேட்கலாம். கேட்கும் போது மற்றொரு பெண்ணானவள் சொல்லுவாளாம், அப்பா அந்த பெண்ணுக்கு இன்னும் தாய் வீட்டுக்கு ஓடி வரவில்லை, அதனால்தான் அந்த பெண்ணை எடுத்து இன்னும் நகரம் செய்யவில்லை என்று சொல்வார் அப்பா. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு உடன் பிறந்த அண்ணனோ தம்பியோ யாராவது இருந்திருந்தால் நான் இருந்து விட்ட பிறகு என் இருந்த செய்தியை கேட்டு வந்து எனக்கு தாய் வீட்டுக்கு ஓடியை போட்டு எனக்கு எடுத்து அழைக்கலாம். இந்த பாவிக்கு அண்ணன் தம்பி யாருமே இல்லதான அந்த பாவி அப்பா. நேரத்திலே எனக்கு அந்த தாய் வீட்டு கோடியை போட்டு என்னை வழி அனுப்பி வைத்தீர்கள் அப்பா. என்ன கொடுமை மகனே, உயிருடன் இருக்கும்போது தாய் வீட்டு கோடி போட வேண்டுமா? ஐயோ இறைவா, இதுவே தலையை தானா? இதோ கேட்டபடியே உனக்கு தாய் வீட்டு கோடி தருகிறேன் அம்மா. என்னுடைய தலையில் பிரம்மன், அப்பா என்னுடைய தலையில் பிரம்மன், அவன் எழுதிய படிக்கணும், எழுதிய படி என்னவோ, அப்பா கண்ணீரும் கலக்கம் கொள்ளாமல் எனக்கு பொன்மணி வாங்கி தந்தால் நான் புகழுடன் போய் வாரேன் போய் வாரேன் போய் வாரேன். பாட்டு செட்டு பாக்குறா பாரு, காரி வச்சு பொண்ணு கெதி கெதி இல்லாத போ. ஏய் வாய் மூடு, அப்படியே உன்னை நாவத்துக்கு மிஸ்து மூட அந்த மாதிரி இருக்குது. ஏய் யாராங்க இதுதான் மதுராந்தபுரி நாடா? ராஜனுடைய மன்னருடைய மகனா சிவமணியா பேரு? எங்க பாதி நாடம் 10,000 பொருட்கள் எடுத்து வைக்கிறேன்.
திருமணம் செஞ்சு சம்மதமா யாருக்கு மணமகளுக்கு ஏற்கனவே புக்கிங்ப்பா என்ன சம்மதமா கேட்காத பொண்ணுதான் அந்த அம்மா பேர் என்ன தெரியுமா பத்மாவதி சம்மதமாமா ஏய் சம்மதமா அம்மா என்ன எந்த பிணமாக இருந்தாலும் பரவாயில்லையம்மா பரவாயில்ல இந்த பிணத்தை திருமணம் செய்து கொள்ள எனக்கு மனப்பூர்வ சம்மதம் அம்மா டேய் நீ காலத்துக்கு இப்படி தாண்டி சாவணும் இந்த சம்மதம் எப்படியா பயமோறி மூச்சு வரக்கூடாது அம்மா ஐயா நீங்கள் உரைத்தபடி இந்த நாட்டில் ஒப்படைச்சு விட்ட என்னுடைய மகளே நான் பெத்த மக கிடையாது என் சக்காத்தியார் பெத்து பட்ட மகம் ஆவட்டி அம்மா ஐயோ அம்மா போயினே கொட்டு போட்டு வீண்டே எங்க போய் போயின்னு கதையா பேக தட்டியா பாதி பொற்காசுகளும் இந்த பாதி நாடும் வாங்கி அம்மா அக்கௌண்ட்ல வைடா அப்படியா ஏய் என்னுடைய திருமணத்தில் இருந்து என்னை வாழ்த்து விட்டு போங்களம்மா எனக்கு வாழ்த்து அடித்து போடுங்களம்மா யாருக்கு எனக்கம்மா நல்லா காஞ்சு போன காட்டுல தேஞ்சு போன மொக்கம் இருக்கிறாப்பறா என்னன்னா வத்துல துத்துல மாதிரி அப்போ நல்லா துண்டு கொஞ்சமா துண்ணா தானே என்னை பார்த்தா கூட வத்துல துத்துல மாதிரி ஒண்ணு பார்த்து மூசர் உண்டடி ஏத்துக்குதுயா ஒரு முதல் சொல்றேன் இந்த அம்மா பார்த்தா கூட வத்துல துத்துல மாதிரி சொல்லுவாங்க ஏமா ஆட்டுண்டியா ஐயோ பதம் பார்த்து கிளி பச்சை 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 பாண்டா அது மாதிரி பா நீ பெத்த பொண்ணா அந்த மாதிரி பண்ணுவேடியா நான் பெத்துக்கிறேன் நான் பெத்துக்கணும் கூட கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரே ஒன்று மாரி பெத்து கொட்டிடாயப்பா போட்டுட்டியா என் புளி வளர்த்தா வந்து வச்சுக்கோம் கையை அறுத்துருவேன் என்னடா ரெடி ஆயிடுவாருங்கோ எந்த வேஷம் என் கப்பல்ல எந்த வேஷம் தவிர இது பப்புனு வேஷம் தவிர என் கப்பல் ஒரு 2 நாளும் ஏய் இங்க பாரு காலத்துக்கும் இது இருக்கிற சிவமணி இந்த சிவமணி கட்டிக்கிட்டு நீ ஆயினும் கெதி விதி இல்லாதவளே கட்டிக்கு துணி இல்லாத மாத்திக்க புடவில்லாதவளே பூ காரிமிந்து பொண்ணு கல் எடுத்து பொண்ணு ஏய் நான் காலால் கரெக்டா செய்யக்கூடிய நாய் நீ சரியா நான் சொல்றதுதான் செய்யணும் இந்த பிணத்தை தான் நீ வாங்கல் பிடிக்கிற எப்படி ஏய் வைங்க அப்படி ஏய் யாருக்கும் துணி பண்ணியா போலாமா காவியின் திருமணத்தில் இருந்து என்னை வாழ்த்தி வாய் கடித்து போட்டுட்டு போகலாம் ஏய் உனக்கு வாய்த்தரிசி போட்டு போடுமா வாய்த்தரிசி அடி காரி மிஞ்சு பொண்ணு உனக்கு வாய்த்தரிசி போட மாட்டேன் உனக்கு வாக்கரிசி போட என்ன கொடுமையாக இருக்கின்றது இறைவா இது என்ன கொடுமையாக இருக்கின்றது அம்மா எத்தனையோ ஊரிலே எத்தனையோ பெண்களுக்கு எப்படியெல்லாம் திருமணம் நடந்திருக்கும் அம்மா ஆனா இந்த பாவிக்கு நடக்கிற திருமணம் போல் எந்த ஒரு பெண்ணுக்கும் இந்த உலகத்தில் நடந்திருக்காதம்மா இந்த பாவிக்கு ஏற்பட்ட திருமணம் போல் இந்த உலகத்தில் எந்த ஒரு பெண்ணுக்குமே ஏற்படக்கூடாதம்மா என்ன போன்ற பாவி யாருமே இந்த உலகத்துல பெண்ணாகவே